வெல்கம் டு டெக் குக்கீஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ளிப்கார்ட்லேருந்து க்ரோசரி வாங்குறது நம்மளுக்கு ஒர்த்து இல்லையா அப்படின்றதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ளிப்கார்ட் க்ரோசரியில் நிறைய ஆஃபர்ஸ் போடுவாங்க. அதாவது ₹1 ப்ராடக்ட் நிறையா போடுவாங்க. அதெல்லாம் பெங்களூருக்கு மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ எல்லா ஊருக்கும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ₹700 மேலே பண்ணால் க்ரோசரி எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி ₹50 வந்து டெலிவரி சார்ஜஸ் வரும். 1200 பண்ணோம்னா டெலிவரி சார்ஜஸ்க்கு இல்லாமல் வந்து நம்மளுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பேக்கேஜ் ₹1400 வாங்கியிருக்கேன். அந்த பேக்கேஜில் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாக்லேட்ஸ் வருது. இது ₹60 இல்லை ₹80 வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வைக்கிறாங்க. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்ற மாதிரி. இது நான் கடை வச்சுருக்கேன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வாங்கியிருக்கேன். 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன். அடுத்து ஜிஎஸ்டி பில் கொடுத்துருக்காங்க. அடுத்து மைதா பாக்கெட் இருக்குது. இது ₹37 வாங்கினேன். கடைகளில் போய் வாங்கினா ₹55 போல் வரும்னு நினைக்கிறேன். 1 கிலோ பாக்கெட். இது ₹12 இப்பி நூடுல்ஸ். ₹144 எம்ஆர்பி. ₹110 போல் கிடச்சிச்சு. 1 கிலோ மைதா பாக்கெட் 2 வாங்கியிருக்கேன். அதில் இது ஒன்று. சப்பாத்தி அடிக்கடி செய்கிறதுனால 5 கிலோ கோதுமை மாவு வாங்கியிருக்கேன். 5 கிலோ பாக்கெட் ₹160 போல் தான் வந்தது. ஆஷிர்வாத் அரை கிலோ பாக்கெட்டே ₹26 வரும்போது இது ₹30 1 கிலோ கிடச்சிச்சு. டேஸ்ட்டில் அப்படி ஒன்றும் வித்தியாசம் தெரியல. ஏன்னா இதுவும் சக்கி ஆட்டா தான். ஹேண்ட் வாஷை அட்டையில் பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தனியாக எடுத்து பார்க்குறேன். ஷேவ்லான் வந்து ஹேண்ட் வாஷ் ₹99 இதில் எம்ஆர்பியில் போட்டிருக்காங்க. ₹80 போல் தான் வாங்கினேன். 3/4 லிட்டர். சூப்பர் மேக்ஸ் பிளேட் ₹92 போல் இருந்தது. கடைகளையும் அதே ரேட்டு தான் நினைக்கிறேன். மார்கோ சோப் 6 வாங்கினா 2 ஃப்ரீ. அந்த பேக்கேஜ் கிடச்சிச்சு, அப்படியே வாங்கியாச்சு. அடுத்து சந்தூர் ஆல்மண்ட் சோப் 4 வாங்கினா 1 ஃப்ரீ. அந்த பாக்ஸையும் வாங்கிட்டேன். போன தடவை வாங்கின மேகி நூடுல்ஸ் ₹122 ரேஞ்சில் விற்றுச்சு. எம்ஆர்பி வந்து ₹144. இதெல்லாம் ₹1200 கொண்டு வர்றதுக்காக வாங்கினது. போண்டா மாவு ₹26 ரேஞ்சில் கிடச்சிச்சு. ஒரு 3 மாவு போல் வாங்கினேன். சஃபோலா மசாலா ஓட்ஸ். இதில் வந்து முழு பாக்கெட்டே செஞ்சால் சாப்பிட முடியாது. ஒரு அரை பாக்கெட் செஞ்சால் அதுவே வயிறு ரொம்பிடும் ஒரு ஆளுக்கு. ஆச்சி போண்டா மாவு மிச்சம் 2. அது கூட வந்து இன்னொரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். பிளாஸ்டிக் ஒழிக்கணும்னு சொல்லியிருக்கனால கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா அட்டையை அந்த மாதிரி கட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க சாஃப்டாக. லால்ஜி ரசகுல்லா. அது பேரே ஸ்பாஞ்சி ரசகுல்லான்னு போட்டிருக்காங்க. ஆனால் ரப்பரிஷாக இருந்துச்சு, நல்லாவே இல்லை. ₹125 1 கிலோ கொடுத்துருந்தாங்க. எம்டிஆர் வந்து அரை கிலோவே ₹110 நினைக்கிறேன். அதனால அது வாங்கினேன். வேஸ்ட். எம்டிஆர் பிராண்ட் நல்லா இருந்துச்சு. வேஃபி சாக்லேட் ஸ்டிக்ஸ் மாதிரி லோக்கல் கடைகள்லேருந்தே இதை நான் வாங்க மாட்டேன். ஏன்னா அதை கொண்டு வரும்போதே உடஞ்சிரும் எனக்கு தெரியும். இதில் எப்படி ஆர்டர் பண்ண எனக்கு தெரியல. உள்ளே ஃபுல்லாக நொறுங்கி தான் கிடந்தது. ஜஸ்ட் ஜெல்லி. இது ஒரு 50 நம்பர் உள்ள பேக்கெட். இந்த பார்சல்லையே இது ஒன்று தான் ரொம்ப சீப்பான ப்ரைஸில் வாங்கினது. இது ₹50 எம்ஆர்பி உள்ளது, வெறும் ₹1 தான். கடைசியாக அதோட பில் போட்டிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு பார்சல் ஒரு 5 நாள் கழித்து வாங்கினேன். அந்த பார்சல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வாட்டர் பாட்டில் வந்து ₹33 கிடச்சிச்சு. 2 பாட்டில் வாங்கினேன். அதோட குவாலிட்டி நல்லா இருந்தது.
இதையும் க்ரோசரில் சேர்த்துருந்தாங்க. ஸோ 1200 கொண்டு வரதுக்காக இதையும் சேர்த்து வாங்கினேன். ஏன்னா 2 பாட்டில் வாங்கியிருக்கலாம், அந்தளவுக்கு குவாலிட்டி நல்லா இருந்தது. இது வந்து சட்டியை தூக்குற இடுக்கி, 85 ரூபான்னு நினைக்கிறேன். இது வித்தியாசமான மசாலா உள்ள மேகி நூடுல்ஸ் ஒன்றே மட்டும் வாங்கினேன். இது 1 ரூபா லவ் இட் டாஃபி. இது ஒரு டப்பா வாங்கினேன் கடைக்கு. ஒயிட் பேக்கேஜ் பண்ணியிருக்கிறது 1/2 லிட்டரு ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். 110 ரூபா எம்ஆர்பி உள்ளது, வெறும் 1 ரூபாய்க்கு கிடச்சி. இது போகான்னு சொல்லிட்டு மசாலா உள்ள தண்ணி ஊற்றி சாப்பிட்றது காலை டிஃபனுக்கு. சஃபோலா மசாலா ஓட்ஸு. இது 75 கிராம் முந்திரி பருப்பு 1 ரூபாய்க்கு கிடச்சிச்சு. கோகினூர் பட்டர் சிக்கன் மசாலா லோக்கலில் கிடைக்காததுனால ஆர்டர் பண்ணேன். இது கோகினூர் பிரியாணி மசாலா. இது கோகினூர் தந்தூரி சிக்கன் மசாலா, ஒவ்வொரு பாக்கெட்டும் 16 ரூபா. இது மேகி சீஸ் மக்ரோனி பாஸ்தா. சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். இட்டாலியன் ஃபுட்லாம் ஏன் அவ்வளோ கேவலமாக இருக்குது, பீஸ்தா மக்ரோனி பாஸ்தான்னு சொல்லிட்டு. இது கேரளா பனானா சிப்ஸ் 170 கிராம் 55 ரூபா போல் கிடச்சிச்சு. ஃப்ளிப்கார்ட் ஓனர் வறுத்தது. ஃப்ளிப்கார்ட் பிராண்டோட க்ரீன் டீ லெமன் ஃப்ளேவர் 50 பேக் 130 ரூபா. இதோட எக்ஸ்பீரியன்ஸை தனி வீடியோவாக போடுறேன். கோகினூர் ஹைதராபாடி பிரியாணி மசாலாவே 3 பாக்கெட் வாங்கினேன். போன தடவை வாங்கின சாக்லேட் பாக்கெட், ஒரு பாக்கெட் வாங்கினா இன்னொரு பாக்கெட் ஃப்ரீ. இது 2 பாக்கெட் வாங்கினேன். பாரிஸ் ஒயிட் லேபிள் சுகர் 50 ரூபா எம்ஆர்பி உள்ளது, 1 ரூபாய்க்கு கிடச்சிச்சு. இந்த பாரிஸ் சுகர் 1 கிலோ, ஃபார்ச்சூன் சன்ஃப்ளவர் ஆயில் 1/2 லிட்டர், 75 கிராம் முந்திரி பருப்பு எல்லாமே வந்து 1 ரூபாய்க்கு கிடச்சிச்சு. போன தடவை வாங்கின மேகி நூடுல்ஸ் 122 ரூபாய்க்கு கிடச்சிச்சு, 144 ரூபா எம்ஆர்பி. இது ஒரு ஃப்ரை பேன். இதை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து க்ரோசரியில் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. 199 ரூபாய்க்கு கிடச்சிச்சு. இண்டக்ஷன் ஸ்டவ் ஃப்ரெண்ட்லி நான்ஸ்டிக். ஆனால் என்னோடய பிஜிஎன் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. இந்த ஃப்ரை பேன் மாதிரியே சில குக்கரையும் அது வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. இது 1200 கொண்டு வரக்காண்டி சில தேவையில்லாத ஐட்டங்கள்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு. இது கடைக்கும் சேர்த்து வாங்கினதுனால எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருந்தது. இந்த 1 ரூபா டீல் வந்து 2வது தான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வாங்கினேன். இன்னும் நிறைய பொருட்கள் வந்து ஆஃபரில் கிடைக்குது. அது சரியாக தேடி எடுத்தோம்னா கரெக்டாக அது ஆஃபரில் வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கும் மேலே டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.